என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மைக்ரோமேக்ஸ் தரப்புலேருந்து ரீசெண்டாக 2 ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. புது ஃபோனு. என்ன ஃபோன்னா, முதல் ஃபோன் வந்து மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1, ரெண்டாவது ஃபோன் வந்து மைக்ரோமேக்ஸ் இன் 1B. இந்த 2 ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 2 ஃபோனுமே சூப்பராக ஹிட் ஆச்சு, நல்லாவே சேல்ஸ் ஆச்சு. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மைக்ரோமேக்ஸ் தரப்புலேருந்து ஒரு புது நியூஸ் வந்துருக்கு. என்னன்னா, நாங்கள் வந்து மைக்ரோமேக்ஸோட இன் சீரிஸில் வந்து ஒரு புது ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிற நியூஸ் வந்துருக்கு. அந்த ஃபோனோட பேர் ரிவீல் ஆயிருக்கு. என்ன பேர்னா மைக்ரோமேக்ஸ் இன் 1. இதான் அந்த ஃபோனோட பேர். இப்போ இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த மைக்ரோமேக்ஸ் இன் 1 இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஃபுல் அன்பாக்சிங், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ. முதல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோவில் போகலாம். நீங்களும் பார்த்து வந்தது GowthamG சேனல். வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த மைக்ரோமேக்ஸ் இன் 1 இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்கு கீழே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். சென்டரில் வந்து கீழே வந்து பெருசாக இன்னும் போட்டிருக்காங்க, பை மைக்ரோமேக்ஸ்னு போட்டிருக்காங்க சின்னதாக. மேலே வந்து 1ன்னு பெருசாக போட்டிருக்காங்க. கீழே வந்து இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, 64GB போட்டிருக்காங்க. பாக்ஸ் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே உள்ளே வந்து ஃபோன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபோன் பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம ஃபோன் தூக்கி சைடில் வச்சுட்டு அடுத்ததாக உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அப்புறமா இந்த மொபைலில் வந்து ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. இந்த டூல் வந்து உங்கள் மொபைலில் சிம் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அப்புறமா கீழே கொஞ்சம் யூசர் கைட்ஸ் கொடுத்துருக்காங்க, மொபைலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த ரெண்டையும் சைடில் வச்சுருவோம். அப்புறமா உள்ளே வந்து மைக்ரோமேக்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் வந்து ஒரு 18 வாட்டுக்கான ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது, ஸ்லோவாக தான் நிறைய போகுது. 2 hours கண்டிப்பாக ஆகும் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் வாங்க வேண்டியது இருக்கும். இதையும் கொடுத்துருக்காங்க. அப்புறமா உள்ளே வந்து ஒரு டைப் C கேபிள், சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் கொடுத்துருக்காங்க. இதையும் சைடில் வச்சுருவோம். இப்போ நீங்கள் இந்த மைக்ரோமேக்ஸ் இன் 1 இந்த ஃபோன் வாங்கணும்னு வச்சிங்கன்னா இது எல்லாமே உள்ளே இருக்கும். பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மைக்ரோமேக்ஸ் இன் 1 இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். கீழே வந்து என்னென்ன பெருசாக போட்டிருக்காங்க, பக்கத்தில் வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, மேலே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேலே வந்து கேமராஸ் இருக்குது. கேமரா வந்து டுவெல் கேமரா வித் ஃப்ளாஷ் ஹெட்டும் கொடுத்துருக்காங்க. டிசைன் பார்க்க ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க, டீசெண்டாக இருக்குது. பார்க்க அப்படியே மைக்ரோமேக்ஸ் 1B மாதிரியே தான் இருக்குது. கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதன் இந்த மைக்ரோமேக்ஸ் இன் 1ஓட டிசைன் பார்க்க கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது. இந்த மைக்ரோமேக்ஸ் இன் 1 இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் வந்து ரைட் சைடில் வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பவர் பட்டன் நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆயிரும். அப்புறம் உங்களுக்கு வந்து வால்யூம் பட்டன் சிம் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரேல வந்து 2 சிம் போட்டுக்கலாம், ப்ளஸ் மெமரி கார்டும் போட்டுக்கலாம். மெமரி கார்டு வந்து 512GB மெமரி எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். டாப் சைடில் வந்து ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க, நல்லாவே கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்து 3.5 ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அப்புறமா பிரைமரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அப்புறமா டைப் C சார்ஜிங் போர்ட், கடைசியாக வந்து ஒரு ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. இதான் இந்த மைக்ரோமேக்ஸ் இன் 1ஓட ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இந்த மைக்ரோமேக்ஸ் இன் 1 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். ப்ராசஸர் வந்து MediaTek Dimensity G80 கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர் தான். உங்களுக்கு வந்து கேமிங் எடிட்டிங்க்கு அவ்வளோ சூப்பராக இருக்காது, நார்மலாக இருக்க போகுது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு லோ பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் தான். உங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய ப்ராசஸர் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கேம் விளாடலாம், பட் கொஞ்சம் சின்ன சின்ன கேம் விளாடலாம். எடிட் பண்ணுறதும் கொஞ்சம் சின்ன எடிட்டிங் பண்ணிக்கலாம். அதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்க போகுது. இதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ராசஸர் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மைக்ரோமேக்ஸ் இன் 1 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரேம் வேரியன்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 2 வேரியண்ட்டில் வரப்போகுது. ஒன்று வந்து 3GB ரேம் அண்ட் 32GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரைஸ் வந்து 9,999 rupees வருது. ரவுண்டாக சொல்ல போனால் 10,000 rupees வருது. ரெண்டாவது வேரியண்ட் வந்து அதாவது ஹையர் வேரியண்ட் வந்து 4GB ரேம் அண்ட் 64GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரைஸிங் வந்து 11,999 rupees வருது. ரவுண்டாக சொல்ல போனால் 12,000 rupees வருது. கொஞ்சம் சீப்னே சொல்லலாம், நல்ல ஒரு ப்ரைஸிங்னு சொல்லலாம், டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க. இந்த மைக்ரோமேக்ஸ் இன் 1 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே வந்து 6.6 இன்ச்சுக்கான ஒரு IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல டிஸ்பிளே சொல்ல முடியாது, ஆனால் இந்த ப்ரைஸுக்கு ஓகேன்னு சொல்லலாம். அப்புறமா உங்களுக்கு வந்து 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அப்புறமா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து 1080 x 2400 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷனு நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே சொல்லலாம். அப்புறம் சேஃப்டிக்காக கார்னிங் கொரோனா கிளாஸ் 3 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெரியாமல் ஃபோனு கீழே போட கூட ஸ்க்ராட்ச் ஆக வாய்ப்பு இல்லை, அந்த ஒரு சேஃப்டியும் கொடுத்துருக்காங்க. இதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே. இந்த மைக்ரோமேக்ஸ் இன் 1 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி வந்து 5000 mAhக்கான ஒரு
லித்தியம் பாலிமர் மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கேம் விளாடிங்கன்னா ரொம்ப நேரம் கேம் விளாடலாம். அந்த மாதிரி பெரிய பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து சார்ஜிங்கோட ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. 18 வாட் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் ஒரு 20 வாட் 25 வாட் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். பேட்டரி பெருசாக கொடுத்துட்டு சார்ஜிங்கோட ஸ்பீடு கம்மியாக கொடுத்தா ஸோ உங்களுக்கு வந்து அந்த பேட்டரி ஃபுல்லாக ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ ஒரு 2 ஹவர்ஸ் கண்டிப்பாக ஆகும் சார்ஜ் ஆகிறதுக்கு. அதையும் பார்த்துக்கோங்க. ஒரு பேட்டரி நல்லா கொடுத்துருக்காங்க, பட் சார்ஜிங் கொஞ்சம் ஸ்லோவாகவே இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. இதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரி. இந்த மைக்ரோமேக்ஸ் இன் 1 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரியர் கேமரா பற்றி பார்க்க போகிறோம். ரியரில் வந்து ஒரு 2 கேமரா, டுவெல் கேமரா. முதல் கேமரா வந்து 13 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா. ரெண்டாவது கேமரா வந்து 2 மெகாபிக்சலுக்கான ஒரு டெப்த் கேமரா. ரியர் கேமரா அவ்வளோ சூப்பராக இல்லை, கொஞ்சம் ஸ்மாராக கொடுத்துருக்காங்க. பட் ஓகேன்னு சொல்லலாம் இந்த ப்ரைஸிங்க்கு. அப்புறமா உங்களுக்கு வந்து ரியரில் வந்து LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க, பனாமா சப்போர்ட் உண்டு, HDR சப்போர்ட் உண்டு, ஸ்லோ மோஷன் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K at 30 FPS வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த மைக்ரோமேக்ஸ் இன் 1 இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சிங்கிள் கேமரா, வாட்டர் ட்ராப் நாட்ஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனை மெகாபிக்சல்னா 8 மெகாபிக்சலுக்கான ஒரு சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க செல்ஃபியில். ஸோ ஓகேன்னு சொல்லலாம், அவ்வளோ சூப்பர்னு சொல்ல முடியாது. இந்த ப்ரைஸிங் ஓகேன்னு சொல்லலாம். அது வந்து அப்புறமா உங்களுக்கு செல்ஃபியில் வந்து HDR சப்போர்ட் உண்டு, பனாமா சப்போர்ட் உண்டு. செல்ஃபி வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1080 at 30 FPS வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட செல்ஃபி கேமரா அண்ட் ரியர் கேமரா. கொஞ்சம் டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க. இந்த மைக்ரோமேக்ஸ் இன் 1 இந்த ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் வந்து 3 கலர்ஸில் வரப்போகுது. ஒன்று வந்து ஒயிட் கலர், இன்னொன்று வந்து பிளாக் கலர், இன்னொன்று வந்து ப்ளூ கலரு. நமக்கு வந்து ப்ளூ கலரு ஏப்பருங்கன்னு காணும் பண்ணுங்க. இந்த மொபைலோட வெயிட் பற்றி பார்க்க வரோம். வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, ஏன்னா பேட்டரி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 191 கிராம்ஸ் எடுத்துக்காங்க. கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆனால் பழகிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மைக்ரோமேக்ஸ் இன் 1 இந்த ஃபோனில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம். பட் இந்த ஃபோனில் வந்து 5G போடலாமா 4G போடலாமான்னு தெரிய வரல, கன்ஃபார்ம் தெரிய வரல. இன்னைக்கு தான் ரூமர்ஸ் தெரிய வந்திருக்கு. அவங்க சொல்கிறபடி பார்த்தா 5G போடலான்னு சொல்கிறாங்க. பட் ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எப்படி இருந்தாலும் தெரிய வரல. பட் தெரிய வந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ சென்சர்ஸ் பற்றி பார்க்க வரும். சென்சர்ஸ் வந்து ரியரில் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் அன்லாக் இருக்குது, ப்ராக்சிமிட்டி ஜைரோமீட்டர், காம்பஸ், லைட் சென்சர், பேரோமீட்டர், அந்த மாதிரி சென்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட கனெக்டிவிட்டி வச்சு பார்க்குறோம். இந்த மொபைலில் வந்து வைஃபை இருக்குது, GPS, 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க, NFC ரேடியோ, அந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் அதாவது இந்த மைக்ரோமேக்ஸ் இன் 1 இந்த ஃபோன் வந்து இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகுன்னு கேட்டிங்கன்னா March 19, 2021 லான்ச் ஆகுது. இன்னும் ஒரு வாரம் கிட்ட இருக்குது. வாங்கினா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். நல்ல ஒரு ஃபோன்னு சொல்லலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் வந்து இந்த மைக்ரோமேக்ஸ் இன் 1 இந்த ஃபோன் அன்பாக்சிங் பார்த்துப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து இந்த மைக்ரோமேக்ஸ் இன் 1 இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பிடிச்சிருந்தா மறக்காம இப்போ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம்.